ஹாய் எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு எப்படிலாம் பரபரப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த நாள். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பால் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு மதியம் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸு, பசங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பப்பாளியை கட் பண்ணி கொடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டு தக்காளி மிளகா அப்படி செஞ்சுக்கிட்டேன். இந்த தக்காளி மிளகா அப்படின்றது ரொம்ப ஒரு சிம்பிள் ரெசிபி. இது டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸில் உடனே பண்ணக்கூடியது. தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஜாரில் அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு 4 பூண்டு தட்டி போட்டு அது கூட அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா போதும். இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு மதியம் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ்ன்றனால கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் எல்லாமே. சாப்பாடும் வடித்து எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வானலில் கடாயை வச்சு அதெல்லாம் போட்டு இந்த காய்கறிலாம் போட்டு எல்லாமே வதக்கிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸையும் எடுத்து கொட்டிட்டு மசாலா போட்டு கலரி முடிச்சுட்டேன். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்கூல் எல்லாமே கட்டி முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை போட்டு கொடுத்தாச்சு. பசங்களுக்கும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு ஒரு காக்கான்னு கத்துச்சு. ஸோ அதுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அது முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.